أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களிலே ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முக்கியமான ஒருவர். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சா முறை, நபி அவங்களுக்கு சாட்சா முறை ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல ஒரு வரலாறு இருக்கிறது. அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி கிடைக்கிறது. நபி அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க என்ற செய்தி கிடைக்குது. ஆரம்ப காலங்கள்ல நபி அவர்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவரும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முயற்சியினாலதான் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயை அதிகமாக நேசித்தார்கள். அவருக்கு அதிகமாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அவருடைய தாயின் பெயர் ஹம்னா. தாயும் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனை அதிகமா நேசித்தார். அப்ப ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி அவருடைய தாய்க்கு கிடைக்குது. தாய் மகனை கூப்பிடுறான், மகனே, இந்த மாதிரி நீ முகமது கொண்டு வந்திருக்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக நான் கேள்விப்பட்டேன். இந்த கொள்கையை நீ விடாத வரைக்கும் நான் சாப்பிட போறதில்லை. இந்த கொள்கையை நீ விடாத வரைக்கும் நான் தண்ணி குடிக்க போறதில்லை. நீ இந்த கொள்கையை விடாம இந்த மதத்தை விட்டு வராம இருந்தா என்றால் நான் பட்டினி கிடந்தே சாவேன். தாயை உயிர் வாழும் போதே பட்டினி போட்டு சாகடித்தவன் என்ற பெயரோடு நீ வாழ்வாய் என்று தன் மகனை கூப்பிட்டு ஹம்னா அவங்க ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. இப்ப ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துல உறுதியாக இருக்கிறார். அவர் தண்டிக்கப்பட்ட போதும் அவர் அதை விடவில்லை. தாகிட சொல்றாங்க, தாயே, உங்களுக்கு 100 உயிர் கொடுக்கப்பட்டு, அவரோட கொள்கை உறுதியை பாருங்க, உங்களுக்கு அல்லாஹு தஆலா 100 உயிரை தந்து, சில அறிவிப்புகள்ல 70 உயிரை தந்து, அந்த ஒவ்வொரு உயிரும் நான் இஸ்லாத்தை விட வேண்டும், இல்லை என்றால் பட்டினி கிடந்து நீங்கள் சாவீர்கள் என்று ஒவ்வொரு உயிராக போனாலும் 70 தரம் நீங்க மௌத்தாகினாலும் அல்லது 100 தரம் நீங்க மௌத்தாகினாலும் நான் இந்த கொள்கையை விட போறதில்லை, நான் இந்த மார்க்கத்தை விட்டு வரப்போறது கிடையாது, நீங்க விரும்பினத்தை செஞ்சு கொள்ளலாம் என்று ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக தன்னை தாக்கிட்டு அறிவிக்கிறான். அறிவிக்கிறதுக்கு பிறகு அவரோட தாய் முடிவு எடுக்கிறார், இதுக்கு பிறகு நாம சாக வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த ஆளை மாத்தேலான்னு சொல்லி அவ என்ன செஞ்சிடா, சாப்பிட ஆரம்பிக்கிறா. பிறகு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அப்படியே விடுறா. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இருந்து அவர் இளைஞராக இருக்கிற நேரம் தான் இஸ்லாத்துக்கு வாரார். துடிப்பான வயசு, அம்பெய்றதுல அவருக்கு அலாதி பிரியம், அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்றதுல அவர் மும்முரமாக இருப்பார். எந்த அளவுக்குன்னா இஸ்லாமிய வரலாற்றுல முஸ்லிம்கள் சார்பாக முதலாவது அம்பெய்து முஸ்லிம்களுடைய எதிரிகளை கொலை செஞ்ச முதலாவது ஆள் அவர் தான் என்று அடையாளப்படுத்துறார். ஷிபு அபி தாலிப் பள்ளத்தாக்கில் இருக்கிற நேரம் மக்காவாசிகள்ல ஒருவர்
முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார். அந்த நேரம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பெய்து அவரை கொன்றார். முதலாவது முஸ்லிம்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாத்திற்காக எய்யப்பட்ட முதல் அம்பு சஅத் இப்னு அபி வக்காஸினால் எய்யப்பட்டது என்று இஸ்லாமிய வரலாற்றுல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருக்கு நெருக்கமான உறவு இருந்தது. மதீனாவுக்கு அவர் ஹிஜ்ரத் செய்கிறார். ஹிஜ்ரத் செய்கிற போது அவரோடு உதவியாக, அவருக்கு பக்கபலமாக, பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்னுடைய தம்பியோட போறார். உமைர் இப்னு அபி வக்காஸ், அவருடைய தம்பி சின்ன பொடியன் உமைர் இப்னு அபி வக்காஸ் 11 வயசு. ஹிஜ்ரத் செய்கிற நேரம் அவர் போறார். முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம். அதுக்கு போறதுக்காக நபி அவங்களோட பயணம் போறதுக்காக எங்களுக்கு தெரியும், அது யுத்தத்துக்கு தயாராகி போனது கிடையாது. ஒரு வியாபார குழுவை சந்திச்சு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போனது. அப்ப இந்த பயணத்துல தானும் போகணும் என்று சொல்லி உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்புகிறார். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களை யுத்த காலத்துக்கு அழைச்சி போறது கிடையாது. அப்ப ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இது நடக்குது. அப்ப இவருக்கு 14 வயசு. உமைர் இப்னு அபி வக்காஸ் 14 வயசு. அவரும் வரத்தான் வேணும்னு விடாப்புடியா நிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பல. அவரை கழிச்சு வைக்கிறார். நீங்க வரவானா நில்லுங்கிறார். ஆனா உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறான், கடுமையா அழுகுறான், தேம்பி தேம்பி அழுகுறான். இதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனது இறங்குகிறது. பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னென்றால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பத்ர் களத்துல நின்று அவர்கள் போராடுகிறார்கள். தன்னை தம்பிய வச்சு கொண்டு பாதுகாக்கிற மாதிரி 2 பேரும் என்ன செய்யறாங்க, போராடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி உமைர் இப்னு அபி வக்காஸ் கொலை செய்யப்படுறார். பத்ர் களத்துல கொலை செய்யப்பட்ட ஆக இளம் வயது ஆள் தான் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இளம் வயது ஆள் 14 வயசு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு தஆலா அந்த ஷஹாதத்தை அவருக்கு எழுதி இருக்கிறார். விடாப்புடியா நின்று அடம் பிடிச்சி நபி அவங்களோட என்ன செய்யறாங்க, அந்த போராட்ட காலத்துக்கு வராங்க. அதுல அவர் உயிர் நீக்கிறாரு. அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு திரும்பி வராங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை. முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தோட வராங்க. அதே நேரம் மதீனாவுல தனக்கு ஆறுதலாக இருந்த, தன்னோடு கூடவே இருந்த தன்னுடைய சகோதரன் மௌத்தாகிட்டார் என்ற கவலையோட மதீனாவுக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். உஹது களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்று போராடின, அவரை வளர்ச்சி, அவரை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்த சஹாபாக்கள்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முக்கியமான ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு சமர்ப்பணமாகட்டும், நீ எறிந்து கொண்டிரு அம்பை அம்பை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை தூண்டி கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்ன ஆட்கள்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் தான் முதன்மையானவர். அரேபியர்கள்ட்ட இருக்கிற ஒரு பழக்கம் இது. அவங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த முக்கியமான ஆள்கிட்ட சொல்ற நேரம் அவருக்கு சொல்லுவதற்கு முத்தாய்ப்பாக, முகவுரையாக இதை பயன்படுத்துவாங்க. அவரோட மனசை இலக்கி அவருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொன்னால் இதை பயன்படுத்துவாங்க. இந்த தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணம், இந்த மாதிரி இருந்து அதுக்கு பிறகு அந்த விஷயத்தை போடுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அது சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த முக்கிய சஹாபாக்கள்ல ஒருவர். நபி அவர்கள் கலந்து கொண்ட அனைத்து போராட்டங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு துஆ செஞ்சிருந்தாங்க. அல்லாஹும்ம சத்தித் ரமியஹு, அல்லாஹும்ம சத்தித் ரமியஹு வஅஜிப் தஅவதஹு. இறைவா, இவர் எறிகிறத அவருக்கு ஒழுங்குபடுத்து, இவருடைய அந்த அம்பெய்கிறத கூர்மைப்படுத்து, எதிரிகளுக்கு அந்த அம்பெய்கிறத என்ன செய், இவர் எறிவதை ஆபத்து நிறைந்ததாக ஆக்கிவிடு அப்படின்னு பிரார்த்தனை செய்யறார். அது மாதிரி இன்னொரு பிரார்த்தனை, இவருடைய துஆவை ஏற்றுக்கொள், இவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்துக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பிரார்த்தனையை செஞ்சாங்க. அதனால சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிற்பட்ட காலத்துல முஸ்தஜாபு துஆ என்று அழைக்கப்பட்டார், பிரபல்யம் அடைஞ்சிருந்தார்.
இவர் துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைந்திருந்தாங்க. பிரபல்யம் அடைந்திருந்தார். முஸ்தஜாபு துஆ, பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒருவர் அப்படின்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்பட்ட காலத்திலே பிரபல்யம் அடைந்திருந்தார்கள். அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது என்று அவருடைய வரலாற்றுல நாங்க பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் காதிசியா யுத்தம், பாரசீகர்களுக்கு எதிராக நடந்த பிரதானமான யுத்தம், வரலாற்றிலே முக்கியமாக பேசப்படுகிற யுத்தம். பாரசீகம் என்பது பெரும் நாகரிகத்தை கொண்ட ஒரு வல்லரசு. அந்த காலப்பகுதியில பெரிய வரலாறு, நீண்ட வரலாறு, பெரிய நாகரிகத்தை கொண்ட ஒரு வல்லரசு பாரசீகம். அப்ப பாரசீகர்களுடைய இஸ்லாத்திற்கு எதிரான செயற்பாடுகளும் முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயங்களும் அதிகரித்த போது அதற்கு எதிராக போராடுவதற்கு தயாராகிறார். அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவராக அந்த போராட்ட குழுவை வழிநடத்தி செல்றதுக்கு முடிவெடுக்கிறார். அவரா போறதுக்கு முடிவெடுக்கிறார். அப்ப சில சஹாபாக்கள், முக்கியமா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் வந்து சொல்றாங்க, நீங்க போகாதீங்க அமீருல் மோமினீனே, நீங்க இந்த போராட்டத்துல கலந்து கொள்ள வேணாம், அது பொருத்தமானது கிடையாது, அதுக்கு பதிலா பொருத்தமான இன்னும் ஒருவரை நாங்க தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரை தேர்வு செய்யற அப்படின்னு யோசிச்சுட்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்கிறார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நன்றாக போராடக்கூடிய திறமையான ஒருவர், அதே நேரம் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒருவர். அப்ப இந்த ரெண்டும் கட்டாயம் போராட்ட காலத்துக்கு தேவையானது. வீரனாகவும் இருக்கணும், அல்லாஹு தாலாவை பயந்தவனாக, அல்லாஹு தாலாவோடு நெருக்கமான உறவுள்ள ஒருவனாகவும் இருக்க வேண்டும். அப்ப வெற்றிங்கிறது அல்லாஹு தாலா கொடுக்கிறது, முயற்சிங்கிறது நாம செய்யறது. அப்ப சோம்பேறியாவும் இருக்கக்கூடாது, நம்ம முயற்சி செஞ்சாதான் என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அவங்க வந்து பிரசவ வழியால் என்ன செய்யறாங்க, துடிக்கிறாங்க. அல்லாஹு தாலாவுக்கு ஏழும் ஈத்த பழத்தை கொடுக்கறதுக்கு, உதக்கணிய ருத்த பழத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹு தாலாவுக்கு ஏழும். ஏன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தடியால் அடிச்ச நேரம் கல்லில இருந்து 12 ஊத்து வந்துச்சு. தடியால அடிச்சா கல்லில இருந்து 12 ஊத்து வாரல. ஆனா அல்லாஹு தாலா என்ன சொல்றான், உனக்கிட்ட இருக்கிற முயற்சியை நீ பயன்படுத்து, உன்னால எது ஏழுமோ அதை செய், முடிவு என்னுடைய கையில் இருப்பது. அப்ப அல்லாஹு தாலா ஹஜர், அந்த கல்லில உன்னை தடியால் அடியண்டா, தடியால் அடிச்சாரு 12 ஊற்று என்ன செய்யுது, வெளியாக. ஒரு அடியில 12 ஊற்று வெளியாக இயலாது தடியில், அது அல்லாஹு தாலா கொடுக்கிறது. ஒருத்தர் கடல்ல கொண்டே கம்பால அடிச்சால் கடல்ல 12 பாதை பிறக்காது, அது அல்லாஹு தாலா ஏற்படுத்தினது. ஆனா அவரு தடியால் அடிக்கணும் என்றது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை. அப்படி என்றால் உண்ட முயற்சியை நீ செய்யும், உனக்கிட்ட என்ன முயற்சி இருக்குதோ, உன்னால என்ன ஏழுமோ அதை நீ செய்யும். அடுத்தது அல்லாஹு தாலாவுடைய கையில இருக்கிறது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலாவோட ருத்தப்பழத்தை கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனா அல்லாஹு தாலா என்ன சொல்றான், குஜி இலைக்கு விஜிது என்ன, அந்த ஈத்த மரத்துக்கிட்ட போ, அதுல அடிய பிடிச்சி உழுக்கு, உனக்கு அது ருத்தப்பழத்தை போடும், அதை சாப்பிடுன்னு அல்லாஹ் சொல்றான். பிரசவ வழியால் இருக்கிற துடிக்கிற ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஈத்த மரம்ங்கிறது லேசில என்ன செய்யலாது, உசுப்பேலாத. லேசில நம்ம தென்னை மரத்தை உசுப்பலாமா, அடிய பிடிச்சி அதுவும் மேலுக்கு ஒரு ஆள் வேறு இருந்து என்ன செய்யலாம், காத்துல செய்யலாம். ஆனா அடிய பிடிச்சி உசுப்பலாமா தென்னை மரத்தை. கிட்டத்தட்ட ஈத்த மரம்ங்கிறது தென்னை மரம் மாதிரி ஒரு பலமான ஒன்று. அப்ப ஈத்த மரத்தை உசுப்பி எல்லாம் சொல்றான் அவர்கிட்ட அடிய பிடிச்சி. அப்ப ஈத்த மரத்தை அவ பெரிய அளவுல உசுப்பிருக்க மாட்டான், ஆனா அது என்ன செய்யுது, ருத்தப்பழத்தை போடுது. அப்ப அங்க ஒரு ஆள் தன்னை முயற்சியை என்ன செய்யணும், பிரயோகிக்கணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது, முஸ்லிம் வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஃமினுல் கவிய்யு அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعيف. பலசாலியான முயற்சி மிக்க ஒரு மூமின் அல்லாஹு தஆலாவிடம் பலவீனமாக இருக்கிற மூமினை விட விருப்பத்திற்குரியவன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ரெண்டும் இருந்தது. ஒன்று முயற்சி செய்யக்கூடியவர், நன்றாக போராடக்கூடியவர். அடுத்தது முஸ்தஜாபு துஆ, துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர். அப்ப ரெண்டும் அந்த போராட்ட காலத்துக்கு தேவையானது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காதிசியா போருக்குரிய தலைவராக தேர்வு செய்கிறார். அப்ப ஒரு வல்லரசுக்கு எதிராக முஸ்லிம்கள் போராட போகிறார்கள். அந்த போராட்ட குழுவுக்கு தலைவராக ஒருத்தரை தேர்வு செய்யறாங்கன்னா அது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய ஒரு விஷயம். தேர்வு செஞ்சு போட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உபதேசம் செய்யறார். சஅத், நீங்க அல்லாஹ்வின் தூதருடைய சாட்சாண்டு அடுத்தாக்கள் உங்களை செல்லுவாங்க, அதுல நீங்க ஏமாத்துறாதீங்க.
இதுதான் அந்த ஈமான். அல்லாஹு தாலாவினுடைய தூதரினுடைய சாட்சா நீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை புகழ்ந்து தூக்கி வைக்க பார்ப்பாங்க, அதுல நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி எல்லாரும் உங்களை புகழ்ந்து தள்ள பார்ப்பாங்க, அதுல நீங்க ஏமாந்துடாதீங்க. நிச்சயமாக அல்லாஹு தாலா என்ன நாடுறானோ அதான் நடக்கும். அல்லாஹு தாலா உங்களுடைய அமலுக்குத்தான் கூலி கொடுப்பான். உங்களுடைய மேலெண்ணத்துக்கு, பெருமைக்கு, உங்களை பற்றிய பெருமை பேச்சுகளுக்கு கூலி கொடுக்கிற கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நீளமான ஒரு உபதேசத்தை ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்கிறார். பாருங்க எங்க பிடிக்கிறாங்க. போராட்ட காலத்துக்கு போகும்போது ஒரு ஆளை உசுப்பேத்துறது தான் என்ன வளமை. நீங்க அப்படி ஆனாலும் இப்படி ஆனாலும் இந்த மாதிரி செய்யறவர் அந்த மாதிரி செய்யறவர், நீங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு உசுப்பேத்துறது தான் வளமை. ஒரு ஆளை நாம சண்டைக்கு மூட்டுறோம்னா என்ன செய்வாங்க? ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கம் இருந்து உசுப்பேத்து விடுவாங்க, அதான் வளமை. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த கோயில்ல கை வைக்கிறாங்க என்றால், அடுத்தது நீங்க முயற்சி செய்வீங்க தெரியும், ஆனா அந்த முயற்சியையே உங்களுக்கு பெரிசாக காட்டி உங்களை ஷைத்தான பக்கம் மக்கள் இழுக்க பார்ப்பாங்க. நீங்க நபிக்கு நெருக்கமானாக்கள்னு சொல்லி உன்னோட கவனத்தை திசை திருப்ப பார்ப்பாங்க. அதுல நீ மதிமயங்கிறாத, அல்லாஹு தாலாவுல நம்பிக்கையை வை, உன்னுடைய முயற்சியை தொடர் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரிய ஒரு உபதேசத்தை என்ன செய்யறாங்க. நிச்சயமாக யாருடைய பரம்பரையும் அல்லாஹு தாலாவிடம் யாரையும் பாதுகாக்காது சொல்றான். பரம்பரை புகழ் உண்ட வாப்பா பெரிய ஆள், உண்ட வாப்பா பெரிய மௌலவி, உண்ட வாப்பா பெரிய ஆஜியார், உண்ட வாப்பா பெரிய பணக்காரர், உண்ட வாப்பா பெரிய கௌரவம் மிக்க ஆள். அல்லாவின் தூதர் தன்ன மகள் பாத்திமா கிட்ட சொல்றாங்க, பாத்திமாவே மறுமையில உன்னால எனக்கு எதுவும் செய்ய முடியாது, உன்னுடைய அமல் தான் உன்னை மறுமையில என்ன செய்யும், பாதுகாக்கும். இந்த உலகத்துல ஏதாவது உனக்கு தேவைன்னா கேட்டுக்க, அதை நான் செஞ்சு விடுறேன். ஆனா மறுமையில உண்ட அமல் தான் உன்னை பாதுகாக்கும், என்னால உனக்கு எதுவும் செய்ய முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப நபியுடைய மகளுக்கே இதான் நிலைமை என்றால், பெருமை பேசுவதோ அல்லது பரம்பரை கௌரவமோ அல்லது எங்கட வாப்பா எங்கட உமா எங்கட கோத்திரம் எங்கட குடும்பம் இப்படி அப்படி என்றதோ அல்லாஹு தஆலாட்ட எந்த கவுண்டும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், நிச்சயமாக பரம்பரை என்பது அல்லாஹு தஆலாவுடைய கவுண்ட் கிடையாது, இதுல நீங்க கவனமா இருங்க ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரம் உடம்புக்கு முடியாம தான் இருந்தாங்க, கொஞ்சம் சுவையினமுட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் போராட்ட களத்துக்கு நம்ம போகணும் என்றதுல குறியாக இருந்தார்கள், முயற்சி செய்தார்கள், போராட்ட களத்திற்கு சென்றார்கள். அவர் மூலம் அல்லாஹு தஆலாவுடைய உதவியினால், அதற்கு பின்னர் அவருடைய முயற்சியினால் அந்த போராட்டத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. பாரசீகம் அடக்கப்பட்டது. அவர்களுடைய கெடுபிடிகள், அவர்களுடைய முஸ்லித்திற்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான அவர்களுடைய செயற்பாடுகள் அடக்கப்பட்டது என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப இருக்கிற இந்த ஈரான் பாரசீக பகுதிகளில் ஷியா கொள்கை என்ன செய்தது, அவங்களுடைய நாட்டினுடைய கொள்கையாக 16களுக்கு பிறகு கட்டாயத்தின் அடிப்படையில, நிர்பந்தத்தின் அடிப்படையில என்ன செய்யப்பட்டது, ஈரான்ல அந்த கொள்கை பரப்பப்பட்டது என்று வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு முதல் அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திற்கு பிறகு. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் மரணிக்கிற நேரம் ஹிஜ்ரி 55ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்க, மரணிக்கிறாங்க. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாங்க ஏற்கனவே சொன்னோம், முஸ்தஜாபு துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒருவராக இருந்தார்கள் என்று சொன்னோம். அந்த நேரம் முக்கியமான ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில வரலாற்றுல சொல்லப்படுது. ஒரு ஆள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை பத்தி விமர்சிக்கிறார். அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் நடந்தது. ஜமல் யுத்தம், இந்த சிபியூன் யுத்தம், இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளதான் பிரதானமா இருந்தது. அப்ப அவங்களை பத்தி இவருக்கு முன்னால விமர்சிக்கிறார். இப்ப சஹாபாக்களுடைய ஒரு தன்மை என்னென்றால், சஹாபாக்களை பத்தி என்ன செய்யக்கூடாது, நாங்க விமர்சிக்க கூடாது என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. இப்ப நாங்க ஏற்கனவே அந்த யுத்தங்கள் சம்பந்தமா பார்க்கிற நேரம் அதை தெளிவா விளங்கப்படுத்தியிருந்தோம், விவரித்திருந்தோம். அது ஏன் அப்படி சொல்றாங்க, என்னது காரணம் அப்படின்னு சொல்லி. அப்ப இவருக்கு முன்னால அந்த மாதிரி விமர்சித்த போது ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தடுக்கிறாங்க, விமர்சிக்காத அப்படின்னு என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சொல்றாங்க, நீ இப்படி தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருந்த என்றால், தவறாக பேசின என்றால் உனக்கு எதிராக அல்லாஹு தஆலாட்ட நான் துஆ செய்வேன்றான்.
அப்ப அதை அவர் ஒரு ஒரு விளையாட்டா எடுத்துக்கொள்றார். நீ துவா செஞ்சா எனக்கு என்ன, நான் சொல்றத நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அவர் விமர்சிக்க தோங்குறார். அப்ப சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உது செய்யறாங்க, 2 ரக்காத் தொழுறாங்க. தொழுதுட்டு வந்து அல்லாஹ் தஆலாவிட்ட இவருக்கு தண்டனை கொடுக்குமாறு பிரார்த்தனை செய்யறாங்க. வரலாற்றுல சொல்லப்படுகிறது, ஒரு ஒரு குதிரை எங்கிருந்தோ வந்தது, இவரை தேடி வந்த மாதிரியே வந்தது, இவரை தன்னுடைய காலால் அடித்து விட்டது, அவர் மௌத்தா வரைக்கும் அவரை மிரிச்சிச்சு என்று சொல்லி அவருடைய வரலாற்றுல நாங்க பாக்குறோம். அதனால அவர் முஸ்தஜாபு துஆங்கிறது பிரபல்யமான ஒன்றாக இருந்தது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 55ஆம் ஆண்டு மரணித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில சஹாபாக்களுக்கு மத்தியில நடந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை விட்டு ஒதுங்கி இருந்தார். சஹாபாக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் இந்த பிரச்சனையில சம்மந்தப்படலை. இந்த ஜமல் யுத்தமோ சிபியன் யுத்தமோ இதுல எல்லாம் குறிப்பிட்ட அளவான சஹாபாக்கள் தான் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். மிக பெரும்பான்மையானவர்கள் சம்பந்தப்படல, அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. ஏன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை நடக்கிற நேரம் அதுல மூலமாக வாய்மூடி ஒதுங்கி இருக்கிறதா சலாமத்து பாதுகாப்புங்கிற கொள்கை அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்திடம் இருக்கிறது. அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில வந்த இந்த கருத்து முரண்பாடு பிரச்சனைகளுக்குள்ள சஹாபாக்கள்ல பெருந்தொகையானவர்கள் இதை சம்பந்தப்படாம ஒதுங்கி இருந்தார்கள். அந்த மாதிரி ஆட்கள்ல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிற நேரம் ஒரு வசியத் செஞ்சாங்க. பத்ர் களத்துல தான் அணிந்திருந்த ஆடைய கஃனாக இட்டு தன்னை அடக்கம் செய்யுமாறு அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், வசியத்தை செய்திருந்தார்கள். அதற்கேற்ப பத்ர் களத்தில் அவர் அணிந்திருந்த ஆடை அவருக்கு கஃனாக அணிவிக்கப்பட்டு மதீனாவிலே பக்கியல் கர்கத், ஜன்னத்துல் பகி என்று சொல்லக்கூடிய பக்கியல் கர்கத்திலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இது 55ஆம் ஆண்டு மரணித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக அதிகமான படிப்பினைகளை எங்களுக்கு சொல்லக்கூடிய வரலாறாக இருக்கிறது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயின் மீது தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக நேசம் கொண்டிருந்தாலும் இஸ்லாத்துக்கு மீறிய நேசமாக அது இருக்கவில்லை. இஸ்லாமா தாயா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா பெற்றோர் ஆண்டு வந்தால் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இஸ்லாத்தை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். குர்ஆனுடைய போதனையும் என்ன, பெற்றாருக்கு நாங்க அடிபணியோம், அவர்களுடைய சொல்லை கேட்டு நடக்க வேண்டும். ஆனால் உனக்கு அறிவில்லாத விஷயங்கள்ல அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பதற்கு உன்னை தூண்டினால் நீ அவங்களுக்கு கட்டுப்படாத, ஃபலா துதிஅஹுமா, அவர்களுக்கு நீ கட்டுப்பட வேண்டாம் என்பது இஸ்லாத்தினுடைய போதனை, குர்ஆனினுடைய போதனை. நல்ல விஷயங்கள்ல அவங்களுக்கு என்ன செய்யணும், கட்டுப்பட்டு நடக்கணும். அவங்களுக்கு அவங்க இஸ்லாத்துல இல்லாட்டியும் கூட அவங்களுக்கு செலவு செய்யணும். அவர்களுடைய நன்மை தீமைகளை என்ன செய்யணும், பார்க்கணும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடன். ஆனா இஸ்லாத்தை நிராகரிக்கிறதுக்கு, இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு அவங்க தூண்டுறாங்களா இருந்தால் அதுல பின்பற்றக்கூடாது என்பது குர்ஆனினுடைய போதனையாக இருந்தது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு இதை நடைமுறை ரீதியாக நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒருவராக இருந்தாலும், நபி அவர்களுக்கு நெருக்கமான குடும்பமாக அவர் இருந்தாலும், அவருடைய அந்த அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த சிறப்புல மிதமிஞ்சிய நம்பிக்கை வைக்க கிடையாது. அல்லாஹு தஆலாவின் மீது தவக்குல் வைத்தவர்களாக, அவருடைய முயற்சியை தொடரக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதரை கடுமையாக நேசித்தார்கள். அவர்களுக்காக எந்த தியாகங்களையும் செய்வதற்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்பதை அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களிலே முக்கியமான ஒருவராக அவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முறையான அடிப்படையிலே கற்று அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை பெற்று எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.